Hello everyone. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் ஸ்டடி பண்ணுறோம் ஹை ஃப்ரீக்வன்சி பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி. இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் என்ன இருக்கோ அதோட அடுத்த மணி எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 52,120 இருந்தால் நம்ம 5200 கால் ஆப்ஷன் தென் 5200 புட் ஆப்ஷன் எடுத்துக்கணும் சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில். அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் யூஸ் பண்ணுவோம் 9:15 to 9:45 டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரெண்டுமே செட் பண்ணி வச்சிடலாம். ஒன்ஸ் டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரீச்சாக நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிடும். ஆர்எல்எஸ் நமக்கு 9:45 என்ன ப்ரைஸ் இருக்கு அந்த ப்ரைஸில் ஸ்கொயர் ஆஃப் ஆயிடும். அதே மாதிரி இந்த ரோபோவில் நீங்கள் ஓன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட் இண்டிகேட்டர் பேஸ் ட்ரேடிங் பண்ணிங்கன்னா நம்ம கோடிங் பண்ணி ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துருவோம். கோடிங் கண்டிஷன்ஸ் பொறுத்த ரோபோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடிங் பண்ணும். இன்னைக்கு ரேட் செட் பார்க்கலாம். இப்போ நம்ம இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா November 29 அந்த ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 52,329 இருக்கு. நம்ம 52,300 கால் ஆப்ஷன் தென் 52,300 புட் ஆப்ஷன் இருக்கு சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில். ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம் 52,300 கால் ஆப்ஷன். தென் சிம்பிள் காப்பி பண்ணிக்கணும். தென் பேராமீட்டர்ஸில் ஸ்ட்ரைக் 1 கால் ஆப்ஷன் தரணும், தென் ஸ்ட்ரைக் 2 புட் ஆப்ஷன் தரணும். இங்கே ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ ரோபோவில் ஃபிட் பண்ணலாம். போர்ட்ஃபோலியோ செட்டிங்ஸில் ஆட் போர்ட்ஃபோலியோ தென் காப்பி பண்ணது கீழே பேஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் வந்து NF4 ஆப்ஷன் இண்டெக்ஸ் ப்ரோடைப் வந்து MIS கால் ஆப்ஷன். நம்பர் ஆஃப் லாட்ஸ் பார்த்தீங்கன்னா 200, லாட் சைஸ் 15, ட்ரே மெத்தட் பை ஒன்லி, மோட் நார்மல், ஆக்டிவ், ஆட்டோ, மொரலைஸ் ப்ளூ, சிக்னல் லிமிட் 100 தருவோம். சேம் லைக் நம்ம புட் ஆப்ஷன் பண்ணிக்கணும். ஸோ இந்த அல்கோ ட்ரேடிங் பண்ணுறதுக்கு மினிமம் கேபிட்டல் இந்த 15,000 தேவைப்படும் ஒரு லாட்டுக்கு. சப்போஸ் நீங்கள் 10 லாட்ஸ் பண்ண போனீங்கன்னா 1.5 lakhs வச்சிருக்கணும். அதேமாதிரி ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சிங்கிள் லாட் நீங்கள் 250 rupees ஃபிக்ஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் 10 லாட்ஸ் பண்ண போகிறீங்கன்னா 1,500 rupees ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம 200 லாட்ஸ் பண்ணுறோம். ப்ராஃபிட் வந்து 50,000 தரப்போகிறோம். ஒன்ஸ் டார்கெட் ரீச்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் வரும். ப்ராஃபிட் செட் பண்ணலாம் 50,000க்கு. மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த ரோபோ ஸ்கேல்பிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணணும். ஃபியூச்சரில் பை என்ட்ரி வரப்போ கால் ஆப்ஷன் பை பண்ணணும். அதே மாதிரி ஃபியூச்சரில் செல் என்ட்ரி வரப்போ புட் ஆப்ஷன் பை பண்ணணும். க்ளோசிங் ஆஃப் த கேண்டில் நமக்கு என்ட்ரி வந்துடும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்க. ஸோ நமக்கு டார்கெட் வரும் 16 பாயிண்ட்ஸ் தான். ஸோ ஓப்பனிங் வாஸ் நமக்கு ஈஸியாக ரீச் ஆகும். இப்போ பை என்ட்ரி வந்துருக்கு. ஃபியூச்சரில் கால் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ இதெல்லாம் நமக்கு ஆப்ஷன் பையிங் மட்டும் தான் பண்ணுறோம், செல்லிங் பண்ண முடியாது. ஸோ ஈவன் நீங்கள் செல்லிங் பண்ண முடியும், பட் கேபிட்டல் அதிகமாக தேவைப்படும். அந்த அக்யூரசி பார்த்தீங்கன்னா பையிங்கோட செல்லிங் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் 12,150 இருக்குது. அண்ட் மேக்ஸிமம் ட்ரா டவுன் பார்த்தீங்கன்னா வந்து 7,800 இருக்குது. ஓகே, ஸோ இப்போ ரீசெண்டாக நமக்கு மந்த்லி கான்ட்ராக்ட் வந்ததுனால நமக்கு மார்ஜின் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஸோ ஆல்மோஸ்ட் 15,000 rupees தேவைப்படும் ஒரு லாட்டுக்கு அப்ராக்சிமேட்டாக. ஓகே, ஸோ இப்போ 23,550 மேக்ஸிமம் ப்ராஃபிட் இருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ஃப்ளாட் ஓப்பனில் தான் இருக்குது. அதனால் நமக்கு கிராஜுவலாக இருக்குது மூமெண்ட். ஸோ 31,000 இப்போ 38,000 வந்துருக்கு. 45,000. ஸோ டார்கெட் ரீச் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இன்னைக்கு கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம 54,750 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். புட் ஆப்ஷன் எந்த என்ட்ரியும் வரல. இப்போ ஆர்டர் புக் பார்க்கலாம். கால் ஆப்ஷன் பை பண்ண ரேஞ்ச் வந்து 900.6, தென் ஸ்கொயர் ஆஃப் பண்ண ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 918.85. நீங்கள் ப்ரைஸ் அண்ட் டைமிங் இதில் பார்க்கலாம். இன்னைக்கு ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 54,750 பண்ணியிருக்கோம். இந்த ரோபோ விஷயம் டவுட்னா காலர் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்டேட் பேசுவோம். தேங்க்யூ.